தேவனுடைய மகிமை இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகுது. நீ அழுது நீ வேதனைப்பட்டது போதும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அவங்க எனக்காக ப்ரே பண்றாங்க. எனக்கு இப்ப வலிக்காது இல்லைங்க. இந்த அர்த்தத்தை செஞ்சு ஸ்டவுக்கு போடன்னு சொல்லுங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசேஷித்தவர்கள். மாணவர்களே, நடக்க முடியாத காரியத்தை முடித்து வைக்கிறவர் தான் தேவன். நம்ம சோர்வுற்று இருக்கும்போது, when our hearts filled with sorrows, நம்மளுடைய இருதயம் அப்படியே ஒரு துக்கத்தால நிறைந்திருக்கும்போது, நம்ம கண்ணில் நீர் பொங்கி வரும்பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா? எத்தனையோ பேர் ஜெபித்தும் ஒரு முடிவு வராமல் திகைத்து போயிருக்கிறீர்களா? Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நான் எவ்வளோ உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், என்னென்னவோ வேலையை பார்க்குறேன், ஆனால் அதுக்குரிய பலன் என்னுடைய கையில் வரவே இல்லை. அதிகமாக உழைக்கிறேன், அதிகமாக கஷ்டப்படுறேன், ஆனால் வருமானமோ கொஞ்சமாக வருகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். You will receive your award. நீங்கள் படுகிற வேதனைக்கும் கஷ்டமான வேலைக்கும் நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கும் நிச்சயம் பலன் உண்டு. ஆமென். 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஸோ உங்கள் கைகளை விட்டுறாதீங்க. அதாவது சோர்ந்து போய் எவ்வளோதான்டா உழைக்கிறது, எவ்வளோதான் நான் பிரயாசப்படுறது, எவ்வளோதான் நான் செய்கிறது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. நெகிழ விட்டுறாதீங்க. கையில் பிடிச்சது அப்படியே விட்டுறாதீங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. உங்கள் கைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பலப்படுத்துங்க, இன்னும் பலப்படுத்துங்க. நிச்சயம் நீங்கள் என்ன பிரயாசப்படுறீங்களோ, என்ன கஷ்டப்படுறீங்களோ அதோடைய பலன் உங்கள் கை மேலே வந்து சேரும். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பலன் கைமேல் வரும். என்னதுங்க? பலன் கைமேல் வரும். சரிங்களா? யூ வில் ரிசீவ் யுவர் ரிவார்ட். புரியுதுங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, நீங்கள் என்னெல்லாம் பிரயாசப்படுறீங்க, என்னென்ன ஐடியா இன்புட்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வேலைகளில் என்னெல்லாம் நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ அதனுடைய பலன் நிச்சயம் கிடைக்கும். மனுஷன் அங்கீகரிக்க மாட்டான். அவன் பொறாமையாக பார்ப்பான், எதிராளியாக பார்ப்பான், நீ மேலே வந்துடுவேன்னு சொல்லி உன்னை கீழே தள்ள பார்ப்பான். ஆனால் கர்த்தர் அங்கீகரித்து உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அங்கீகாரம் இன்றைக்கு கிடைக்கும். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். அவள் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தி எல்லா தடைகளும் உடைத்து ஆசீர்வாதத்தினாலும் இரக்கத்தினாலும் முடிசூடி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தார்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you.